சிக்கினா சின்னக்கிளி அப்படிங்கிற மாதிரி நம்ம மயில் சிக்கிறதுல நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாரம் அந்த கொடுப்பினை நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். எல்லாரும் பார்க்குறாங்க, பார்த்துட்டு இப்ப இந்த சரவணன் தான் தப்பு பண்ணானா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன் ராஜி அவங்க தங்கச்சி அரசியே வந்துட்டு, "என்ன அண்ணன அப்படி பண்ணுது? அண்ணன் எப்படி அண்ணா உன்ட்ட நான் எதிர்பார்க்கவே இல்ல அண்ணான்னு" அவனால என்னமே சொல்ல முடியாம தவிக்கிறான் அவன். அப்பனாச்சும் ஆஹா! நம்மள காப்பாத்துறதுக்காக புருஷன் வந்துட்டு கொஞ்சம் அமைதியா இருக்கானே, நம்ம பெண்மனே அவனுக்கு ஏத்த மாரி நம்ம நடந்துக்கணும் இல்லாம, இந்த பிள்ளை இருக்கிற பாரத்து மேல பாரத்த தூக்கி போட்டு அவனுக்கு வேற யாரோட தொடர்பு இருக்குதுன்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்துகிட்டு, உச்சக்கட்டத்தின் உச்சம் அப்படிங்கிறது தான். இந்த பொம்பளையோடலாம் திரும்பி இப்படி குடும்பம் நடத்துறது அப்படிங்கிறது நமக்கே சொந்தம் போது சரவணனுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். சரவணன் எப்படி ஃபீல் பண்ணுவான் அப்படிங்கிறது தெரியாம, அம்மா, அப்பா, தங்கச்சி எல்லாமே சேர்ந்துக்கிட்டு அந்த பக்கமா ரூட் போட்டுக்கிட்டு இருக்கிறது. ஓகே, ஹைப் வைக்கிறீங்க. ஒரு டைம் வரும். அந்த டைம் வந்து, ஐயோ! சரவணன் எவ்வளவு பாவம். நான் அவன புரிஞ்சுக்கவே இல்லையே அப்படின்னு அழுது மூக்க சிந்துனா சரியா போச்சு அப்படின்னு நினைக்கிற கோமதியும், எப்படி பயப்பா சுகுமதி, என்ன அருமையான பையன் நம்ம பையன் சரவணன். அவ்வளவு பண்ணியும் ஒரு பிள்ளைய காப்பாத்துறதுக்காக, தாலி கட்டின பிள்ளைய காப்பாத்துறதுக்காக இப்படி இருந்துறானே, எப்படி பயல இப்படி போய் நம்பாம விட்டோமே அப்படின்னு துண்ட தோள்ல போட்டு முண்டா பனியனை போட்டு தோள்ல போட்டு துண்டை போட்டுக்கிட்டு நைட்டு பெட்டில் உட்காந்து சம்மணம் போட்டு உட்காந்து பேசுறதுல சரியாக போயிடும் அப்படின்னு நினைக்கிற பாண்டியன். அந்த பக்கம் அண்ணன் இவ்வளவு பண்ணி நம்ம வந்து புரிஞ்சுக்காம விட்டோமே, கூடவே இருக்கிற அண்ணன் வந்து இப்படி பண்ணியிருக்காது, இது பண்ணியிருக்காது, தெரிஞ்சுக்காம விட்டோமே அப்படின்னு நினைக்காத அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து பக்கி எல்லாம் பின்னாடி யோசிப்பாங்க. இந்த வழக்கமாக செத்து போன பார் வந்துட்டு பட்டம் கொடுப்பாங்க இல்லை, அந்த மாதிரி சாகிற வரைக்கும் கவலையே பட மாட்டாங்க, சாகுற வரைக்கும் சோறு போட மாட்டாங்க. செத்து போன பார் 40வது நாளைக்கு விருந்து போடுறேன்னு 3 வகை கறியோட மட்டன் சட்டன் ஃபிஷ்ஷுன்னு போடுவாங்க இல்லையா, அவனுக்கு இவங்களுக்கும் ஒரு டிஃபரன்ஸுமே இல்லைங்கிறது தான் பெரிய விஷயம். ஸோ இந்த பொண்ணு வந்துட்டு பொண்ணோட இப்போ சரவணன் வந்துட்டு வேறு வழியே இல்லைன்னு கிளம்பி போயிட்டான். இப்போ வந்துட்டு கோமதி என்ன பண்ணுறாங்க, புருஷன்ட்ட வந்துட்டு, ஏங்க இந்த பையன் ஏங்க அப்படி இருக்கிறான், அவன் ரொம்ப நல்ல பையங்க, எய்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டான், யாரும் என்ன சண்டை போட்டுறாலும் அவங்கள சேர்த்து வைக்க நினைப்பான், சரி பண்ண நினைப்பான், அவன் எப்படிங்க இந்த மாதிரி பண்ணான், என்னால் நம்பவே முடியலைங்க அப்படின்னாக்கா, என்னமோ வேற என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லும்போது, கூட்டு குடும்பமாக நடக்கிறது எதுக்குடா அப்படிங்கிறது தான் பெரிய கொஷின். கூட்டு குடும்பமாக இருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி சரி பண்ணிக்குவாங்கிறதான கூட்டு குடும்பம். கூட்டு குடும்பம் எல்லாமே வந்துக்கிட்டு இவளை காப்பாற்றுறதுக்கு அவனை காப்பாற்றுறதுக்கு இவளும் பொய் சொல்லிக்கிட்டே திரிகிறதும், அவனை எப்படி கேட்கறது, இவ்வளோ பெரிய பயலாக இருக்கானே எப்படி கேட்கறதுன்னு சொல்கிறதும், அதே நேரத்தில் வந்துக்கிட்டு ஏன்டா சினிமாவுக்கு போகிற பொண்டாடி கூட்டு போறியா, ஒரு ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு போ, 3/4 டிக்கெட் சொல்கிறதும், என்னடா இது கூட்டு குடும்பம். நாங்கள் கூட்டு குடும்பத்தை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்துறது இது நம்ம சீரியல் அப்படிங்கிறது தான் பெரியது. ஸோ கூட்டு குடும்பத்தோட கான்செப்டோ, கூட்டு குடும்பத்தோடைய நல்லதோ, கூட்டு குடும்பத்தில் இருந்த ஒரு அனுபவமோ எதுவுமே இல்லாமல் வந்துக்கிட்டு கூட்டு குடும்பத்தை பற்றி அதை வந்துட்டு கந்தல் கந்தலாக கிழிச்சு போடுறது தான் நமக்கு அப்படின்னு தோணுது. அப்போ உடனே வந்துக்கிட்டு சொல்கிறாரு, கேட்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தா கடைக்கு போகிறாங்க. கடையில் வந்து கேட்கணும், ஏடா சரவணா என்னடா வீட்டில் பிரச்சனை அப்படின்னா, ஒன்றும் இல்லை பண்ணு, ஏடா ஒரு பொம்பளை பிள்ளை அதை வந்துட்டு வம்பளத்துட்டு தெரியுற நீ வாட்டில் அடிக்க போகிறீங்க, என்னடா பழக்கம் அது, என்ன பழக்கம் அது, வீட்டில் இத்தனை வருஷமாக இருந்திருக்கிறேன், உங்கள் அம்மா மேலே கையை ஓங்கியிருப்பான் நாடு, ஏண்டா அவ்வளவும் பார்த்துட்டு எப்படா அடிக்கிறதுக்கு மனசு வருது அப்படின்னா, இல்லைப்பா டே வாயா மூடுறா, ஏண்டா ஒரு பொம்பளை பிள்ளை அடிக்கிற மனுஷனாடா, என்ன காரணத்துக்காக அடிக்கிற, இல்லைப்பா அந்த காரணம் வந்துட்டே வாய மூடுறா இவங்க பொழப்பே இதாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஊரில். இவங்க எல்லாம் திருத்தவே முடியாது. கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லணும், பதில் சொன்னாக்கும் திமுரும்பாங்க, பதில் சொன்னால் வாய மூடும்பாங்க அப்படிங்கிறது தான். அப்போ உடனே அவர் நம்ம மாமனார் இருக்கார், மாமனார் வந்துக்கிட்டு என்ன ஆச்சு சம்மந்தி, என்னது ஏன் மயில் முகம் சரியில்லை அப்படின்னு கேட்டுட்டு, ஏன் மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள, என் பிள்ளை எப்படி வளர்த்தேன், எப்படி பொண்ணு மாதிரி வளர்த்து கொடுத்தேன், கடைசியில் ஒன்றது இப்படி அள வச்சிட்டிங்களே மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள போங்க மாப்பிள்ள, மயில் எவ்வளோ நல்ல பொண்ணு, எவ்வளோ பொறுப்பான பொண்ணு, வீட்டில் சமைக்குது, காடு பாத்திரம் விலைக்கு போடுது, துணி விலைக்கு போடுது, சாணி தட்டுது, மாடு மேய்க்குது, புல் வைக்கிது, தவிடு வைக்கிது, அதோடு சேர்த்து கடையும் பார்த்துக்குது, நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு. நீ வந்துட்டு டெலிவரி பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு அந்த பிள்ளை எவ்வளோ புலம்பு தெரியுமா, நீங்கள் வாட்டில் இதெல்லாம் விட்டுவிட்டு வந்துட்டு என் பிள்ளையை வந்துட்டு கை வாங்கிட்டு போனீங்களா மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள குழந்தை பெற்றுக்காத ஒரு பெரிய கஷ்டமா மாப்பிள்ள, ஏன்னா மாப்பிள்ள அவள் என்ன பிளான் பண்ணா, அது நல்ல வயத்தில் நிற்கலை, கடவுள் திரும்பி தருவாரா இருக்கும் அப்படின்னா, திரும்பி சரவணன் பார்த்த உடனே கபால்னு வாயை மூடிக்கிட்டு அவர் நிற்க, இந்த பக்கம் இந்த பிள்ளை பார்த்தோன்னா அந்த பிள்ளை இப்படி தலையை போட்டு நெளிய அப்புறம் உடனே வந்துட்டு, இங்கே பாரா பெரிய அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போய் எங்கிட்டாவது போய் ஒரு ஹோட்டலில் போய் காஃபி குடிச்சிட்டு வீட்டுக்கு போய்ட்டோடா அப்படின்னு அவர் அங்கேருந்து அனுப்பி வைக்கிறார் பெரிய மனசு பண்ணி. அவன் அங்கேருந்து வரான், வந்து நேராக வந்து வீட்டில் விட்டுட்டு, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற, எல்லாம் ட்ராமா போட்டு எல்லாத்தையும் இது பண்ணிக்கிட்டு இருக்கியா நீயே அப்படின்னு கேட்குறான். கேட்டுட்டு கிளம்பி போயிடுறான். கிளம்பி போயிடுப்பார், வராங்க நைட்டு வந்தாக்க இவன் வரவே இல்லை, லேட்டாக வரான். வந்த உடனே பாண்டியன் கேட்குறாரு, என்னடா நடந்துச்சு, ஏண்டா காஃபி குடிக்க போனியா பாப்பா, இல்லை இல்லை மாமா கொண்டாந்து வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க, என்ன சொன்னான், ஒன்றும் சொல்லலை மாமா அப்படின்னு. இந்த பிள்ளை தான் நீலிக்கணி வெடிக்குமே, நீ வீட்டில் விட்டுட்டு போயிட்டார் மாமா அப்படின்ன உடனே கடுப்பாகி இவர், என்ன வரட்டும் இந்த வரேன் பார்த்துக்கலாம் வரான், எங்கடா போய்ட்டுற நீ, என்ன
இல்லைப்பா அந்த வெளியே போய் செந்தில பார்த்தேன் உடனே ஏடா செந்தில பார்க்க உடனே இந்த பிள்ளையை கூட்டு போக சொன்னார் நான். இல்லைப்பா அப்படின்னு உடனே இந்த பிள்ளை வந்துட்டு மாமா இப்படி தான் மாமா யார் சொன்னாலும் கேட்க மாட்டார் மாமா அந்த குழந்தை இல்லைன்னு இப்படி பண்ணிட்டார் மாமா அப்படியா இப்படி ஆனோன்னா உடனே இந்த பிள்ளை வந்து ஏய் பொய் சொல்லாமல் ஓய முடிக்கிட்டு கம்முன்று சும்மா வெற்ற சொல்லிட போகிறேன் என்னத்தை சொல்லுவீங்க என்ன சொல்லுவீங்க ஏன்னா ஏற்கனவே இந்த பொண்ணு சொல்லி வச்சிருச்சு அவர் என்னன்னா பொய்யெல்லாம் சொல்லுவார் நீங்கள் பார்த்துக்கங்க என்னை கெடுக்க என்னை பிடிக்கலைங்கிறதுக்காக இன்னொரு பிள்ளையை பிடிக்கிறதுக்காக என் மேலே என்னென்ன பொய்யெல்லாம் சொல்லுவார் தெரியுமா அப்படின்னு சொன்னோடனே உடனே இவங்களும் சொல்கிறது பொய்யிங்கிறாங்க. அந்த பிள்ளை என்னடா பண்ணுச்சுனேப்பா உங்களுக்கு தெரியாதப்பா இல்லை மாமா பாருங்க மாமா என்னை இப்படியே பண்ணிட்டு இருக்காரு மாமா அப்படின்னு உடனே எந்திரிச்சு அடிக்க ஓடினான். டபால் ஓடி அடிக்க போய் என்னை கேட்டால் ஒரு அறையை விட்டு சுழிச்சிட்டு விழுந்துருந்தா பரவாயில்லை வன்முறையை தூண்டக்கூடாதுன்னு சொன்னால் கூட இந்த வந்து மனசு கேட்க மாட்டேங்குதுடாவா அட்லீஸ்ட் பேசி நாத்தியத்துக்குமே செய்ய முடியாது அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா. விஜயகாந்த் படம் விஜய் சாந்தி படம்லாம் பார்க்கும்போது நிறைய பேர்த்த அடிக்கணும்னு நினைக்கிறேன் அடிக்க முடியல அவங்க அடிக்கிறத பார்த்தினாச்சு நம்ம கொஞ்சம் நிறைவாய்ப்போமே அப்படிங்கிற மாதிரி அந்த சைக்கலாஜிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக சொல்கிறது தான். ஓங்கிட்டு உடனே வந்து போட்டு கெடுக்கதை போட்டு உடச்சி விட்றான் ஒரு பாத்திரத்துக்கு உடச்சி போட்டேன்னு இவன் அடிக்க போகிறான்னு பார்த்த உடனே ஏற்கனவே அடிக்க போகிறான் ஏடா சின்னதாக பார்த்தேன் நீ அடிக்க போறியாடான்னு கையை ஓங்கிட்டு இவன் அடிக்க போனோன்னா உடனே எல்லோரும் வந்து தடுத்த உடனே வந்துட்டு ஏண்டா போடா மூச்சியில் முடிக்காத போடா நீ ஒரு பிள்ளை இப்படி பிறந்தது வெக்கப்படுறேன்டா நான் ஏன் கோமதி ஏய் நீ எல்லாம் மனுஷனாடா நீ ஒரு பிள்ளைய நாங்கள்லாம் நிற்கும் போதே அடிக்க போகிறேன் நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா நீ அப்படின்னு அடித்த விட்டு போடா கழுத்தை பிடிச்ச வெளியே தள்ளுறா அப்படின்னு அவன் கடுப்பாகி அவளை பற்றி தெரியாதுப்பா என்ன தெரியாதுப்பா அவள் பொய்யா சொல்கிறாப்பா அப்படின்னு என்ன பொய் சொல்கிறா அப்பா அவள் படிக்கவே இல்லைப்பா எம்ஏ படித்தாலும் எம்ஏலாம் படிக்கவே இல்லைப்பா 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறா அவன் பின்னது 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கா 12ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காளா ஆமாப்பா ஏமா உண்மையான திருன்னு முடிச்சுன்னா அது மட்டும் இல்லைப்பா இல்லைம்மாம்மா இவர் வந்துக்கிட்டு அப்படின்னு என்ன அது மாதிரி எப்பா அது மட்டும் இல்லைப்பா உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு அவள் வயசு என்ன தெரியுமா 30 வயசுப்பா என்னோட 2 வயசு கூடப்பான்னு படிக்கலைங்கிறது பாண்டியனுக்கு ஷாக்காக இருந்தாலும் நான் மகனுக்கு 2 வயசு மேலே கல்யாணம் முடிச்சு வச்சுப்பட்டமேங்கிறதுல இந்த அம்மா வந்துட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்த உடனே தண்ணியை தெளிச்சுன்னா வருது அந்த அம்மா வந்து அந்த பிள்ளைட்டு வந்து ஏண்டி என் மகனை எவ்வளவு ஏமாற்றிட்டு எவ்வளவு பொய் எவ்வளவு புரட்டு அடித்து கழுந்த நீ போடுற வெளியே நீ இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது நீ இதில் உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியுமா ஆமாம் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் பொய் சொல்ல முடியும் டேட்டா பொறுத்த அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாதா இல்லை படிப்பு அவங்க வந்து நான் வரது தெரியாதா டேய் மண்ணு நீங்கள் ஒருத்தனும் விட வேணாமடா கிளம்பு அந்த போக சொல்லு இல்லைனா அது உங்கள் அம்மா அப்பா வர சொல்லு எங்களுக்கு வருத்தம் நீ வழியில் வேணும் அப்படின்ட்டா எங்கள் பேர் விழுந்துருவோம் உங்கள் அம்மா அப்பா வர சொல்லு அனுப்பி வச்சிடுறேன் அப்படின்னா அந்த பிள்ளை ஐயோ காலில் விழுந்து அத்தை வேணாம் அத்தை நான் எங்கேயும் போகல அத்தை நான் சொல்கிறத கேட்டு நான் வீட்டிலே இருக்கேன் அத்தை நான் பொய் சொல்லவே இல்லை எங்கள் அப்பா அம்மா தான் நான் சொன்னேன் அப்பவும் சொன்னேன் பொய் சொல்ல வேணாம்னு சொன்னேன் அப்படின்னாக்கா ஆமாம் பொய் சொல்ல வேணாம் நீ பாப்பா சின்ன பப்பா ஏன் நீ உண்மை சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொன்ன உடனே இந்த பொண்ணு சரி நீ இப்போ உங்கள் அம்மா அப்பா வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இப்போ நாச்சியும் நகையும் பொய் தான் அப்படிங்கிறத சொல்லுமா இல்லை ராஜி சொல்லுவாங்களா இல்லை மீனா சொல்லுவாங்களா இன்னும் திரும்பி விட்டு இன்னொரு 6 மாதம் கழித்து இதை திரும்பி போட்டு உடைப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. அதை பார்த்தா தான் தெரியும். ஆனால் மயில் சிக்கல்